எதிர்நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், ஒரு நல்லவரை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த நல்லவர் அனைவருக்கும் நல்லவரா என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அப்படியா? ஒருவேளை அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பார்க்க போகிறோமோ? அப்படிலாம் எதிர்பார்த்துறாதீங்க அன்பு நண்பர்களே. ஒரு ஜோதிடராக நான் நல்லவர் என்று கூறுவது நவகிரகங்களை பற்றி, அதில் குரு என்கின்ற ஒரு கிரகத்தை பற்றி. இப்போ குரு பெயர்ச்சி சென்றது, குரு அங்கே வந்தால் அதனை செய்வார், குரு இங்கே வந்தால் இதனை செய்வார், குரு எங்கு அமர்ந்தால் எதனை செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் பிரித்து மேஞ்சு ஓஹோ ஆகன்னு அவரை பற்றி பாராட்டி புகழாரம் சுட்டி அவரை இன்னும் கட்டி பிடிச்சி தழுவலை. ஏன்னா அவர் ஒரு கிரகமாக இருக்கார், நம்மக்கிட்ட வர முடியல, நம்ம அவர்கிட்ட போக முடியல, அவ்வளோதான். அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் குருவின் மேல், தன் குருவை விட நவகிரக குருவின் மீது அனைவருக்கும் ஒரு அன்பும் பிரியமும் உண்டு. காரணம், அவர் ஒரு முழு முதற் சுபர் என்பதனால், நன்மைகளை மட்டுமே தருவார் என்கின்ற நம்பிக்கை இருப்பதனால். உண்மையிலே அவர் எல்லாருக்கும் நல்லவர் தானா. பொதுவான குரு பெயர்ச்சி என்பது வேறு. நம்ம ஜாதகத்துக்கு வந்துடுவோம் அன்பு நண்பர்களே. 12 லக்னங்கள் இருக்குங்க. இப்போ பார்த்துங்க, ஒரு நண்பரை எடுத்துக்கொள்வோம், ஒரு காவல்துறை அதிகாரியை எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. அவர் தான் குருன்னு வச்சுக்குவோம். ஒரு டிஎஸ்பி அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த டிஎஸ்பி தான் இப்போ குரு. அவருக்கு அந்த டிஎஸ்பி வந்து 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல நாணயமான ஒரு அமைதியான மனிதர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் திருட்டு பையன். இப்போ இந்த குரு, அவர் காவல்துறை அதிகாரி, அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் நல்லவர், அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போது இந்த 2 பேர்த்துக்குள்ள இவர் யாருக்கு நல்லவர் யாருக்கு கெட்டவர் அப்படின்னு வருகின்ற பொழுது, இந்த நல்லவர், நாணயமானவர், அமைதியானவர், எதிலும் நேர்மையானவர், அவரை பார்க்கும்போது அந்த டிஎஸ்பிக்கு பிடிக்கும். ஏன்? அவர் நல்லவர், அவருக்கு அவர் நல்லவர், நண்பர்னு வச்சுக்குவோம், பிடிக்கும். இந்த பக்கம் இருக்கிற ஒரு திருட்டு பையன், இந்த போலீஸுக்கு ஆகாதால், இவரை பார்த்தாலே இவனுக்கு வெறுப்பு வரும், அவரை பார்த்தாலே இவனுக்கு பயம் வரும். ஆக அவர் ஒரு ஆள் தான், ஆனால் 2 பேருக்கும் 2 வேறுபட்ட பக்கங்களை அவர் காட்டுகின்றார். லாஜிக் புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நண்பர்களே, 12 லக்னங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் உண்டு. அந்த லக்னங்களில் சில லக்னக்காரர்களுக்கு குரு நன்மையை செய்வார், சில லக்னக்காரர்களுக்கு குரு தீமையை செய்வார். இது ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகின்றது. ஏன்னா குரு வந்து உயர்வு, பணம், ஒழுக்கம், பெயர், புகழ் இது எல்லாத்தையும் கொடுப்பார். அது அவருடைய காரகம். லக்னத்தை பொறுத்து அவர் எத்தனாவது அதிபதி அப்படின்னு வருகின்ற பொழுது சில ஆதிபத்தியங்களுக்கு அவர் அதிபதி ஆகின்றார். அந்த ஆதிபத்திய பலன்கள் கெடுதலாக அமைகின்ற பட்சத்தில் அவர் தீமையை தான் கொடுப்பார். ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். எதையேனும் ஒரு லக்னத்தை எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே. ஒரு விருச்சக லக்னம்னு எடுத்துக்குவோம். குரு 2க்கும் 5க்கும் உடையவர், தனாதிபதி, பஞ்சமாதிபதி, மிகச்சிறப்பான யோகங்களை வழங்கக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு கிரகமாக இந்த குரு வருகின்றார். இப்போ குரு தசை வருது, பட்டை கிளப்பிட்டு பையன் பறந்துடுவான். ஏன்? குரு நல்லவர், அந்த லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியங்களுக்கு காரகமாகின்றார். இப்போ இதையே இப்படி எடுத்துக்கும், ரிஷப லக்னம்னு எடுத்துக்கும். அவர் அட்டமாதிபதி. குருதசை வருகின்ற பொழுது பணத்தை கொடுத்தாலும் தெருவில் நிற்க வைத்து விடும். ஏன்? இந்த லக்னத்துக்கு அவர் ஆகாதவர். நல்லா புரிஞ்சுக்க நண்பர்களே, அவர் நல்லவர், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவருக்கு இந்த லக்னத்திற்கு எதை கொடுக்க வேண்டும் என கட்டளை இடப்பட்டிருக்கின்றது, அட்டமாதிபத்தியத்தையும் கொடுக்க வேண்டும் என. ஆக அவர் 8ஆம் அதிபதியாக செயல்படுகின்ற பொழுது தீமையை தான் கொடுப்பார். அந்த வகையில் மேஷ லக்னம், விருச்சக லக்னம், அதனை அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே கும்ப லக்னம், அதனை அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் தனுசு லக்னம், மீன லக்னம், இவற்றுக்கு இந்த குரு பகவான், அதனை அடுத்ததாக கடக லக்னமும் சிம்ம லக்னமும், இந்த லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற நல்லவராக செயல்படுவார். சுக்கிரனின் லக்னமான ரிஷப லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும், அதனை அடுத்ததாக மகர லக்னத்திற்கும் இவர் ஆதிபத்திய ரீதியான சில கெடுதல்களை வழங்குவார். ஒரு சில நிலைகளில் கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்துக்கும் கூட தசையின் ஒரு பகுதியில் நன்மையை செய்து ஒரு பகுதியில் தீமையை செய்வார். ஏன்னா கடக லக்னத்துக்கு 6 சிம்ம லக்னத்துக்கு அட்டமாதிபதியாகவும் அவர் வருவார். ஆக அன்பு நண்பர்களே, குரு ஒரு லக்னத்தில் 6, 8 அதிபதியாக யாருக்கு வருகின்றாரோ அந்த லக்னக்காரர்களுக்கு தீமையையும், இந்த 6, 8, 12 இந்த 3 பாவகத்தை தவிர, பாதக, மாரகத் இவற்றை தவிர வேறு பாவங்களில் 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, இந்த மாதிரியான நன்மைகளை செய்கின்ற அமைப்புகளில் திரிகோணாதிபதி அப்படின்னு வருகின்ற பொழுது நன்மைகளை செய்வார். ஆக குரு நல்லவரான நல்லவர், ஆனால் அவங்க லக்னத்துக்கு அவர் வேறுபடுவார் அப்படிங்கிற ஜோதிட தகவலை இன்றைய தினம் நண்பர்கள் தெரிந்து கொண்டீர்கள். உங்கள் லக்னத்துக்கு குரு எத்தனாம் அதிபதி, அவர் தசை எதுவும் நடந்திருக்கின்றதா, நடந்தால் என்ன பலன் நடந்தது என்பதனை உங்களுடைய கருத்துக்களாக கீழே பதிவிடுங்கள்.
அது அனைவருக்கும் ஒரு உந்துதலையும் நம்பிக்கையும் ஜோதிடத்தின் மீதாக ஏற்படுத்தும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.